படம் வந்து சூப்பரா இருக்கு. அதாவது குடும்பத்தோட ஒரு அப்பா ஒரு மகளோட ஃபீலிங், படம் அப்பா மகளோட பாசத்தை வந்து இந்த படத்துல அருமையா காமிச்சிருக்காங்க. ஒரு அப்பா பாசம் என்ன, அம்மாவோட பாசம் என்ன, குடும்ப, அதாவது ரியலா இப்படி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல ஆக்ஷனா, நல்ல ஃபைட்டு, எல்லாமே நல்ல பிரம்மாண்டமா சூப்பரா பண்ணிருக்காப்ல. படம் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து என்ன அப்படின்னு ஒரு விறுவிறுப்பா தான் போயிட்டு இருக்கு. படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. லீடர் படம், அதாவது இந்த லீடர் இந்த படம் வந்து யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. இந்த லீடருங்கிற ஒரு தலைப்பே, அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் வேற லெவல்ல இருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பா வெள்ளி விழா காணும். யாருமே இந்த அளவுக்கு இது பண்ணல, அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதாவது படம் பார்க்க பார்க்க அடுத்தடுத்து விறுவிறுப்பா தானே இருக்கு. ஃபைட்டு, கன்னு வந்து பயங்கரமா விளையாடுது. நம்ம எவ்வளோ அஜித் சார் படம் பார்த்துருக்கோம், விஜய் சார் படம் பார்த்துருக்கோம், அதெல்லாம் தூக்கி சாப்பிட்றாப்புல. நல்லா இருக்கு. யாருக்கு குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படம். எல்லாருக்குமே, பசங்க எல்லாருமே சூப்பரா இருக்கு படம். அதுல அப்பா மகளோட பாசம் நம்மளுக்கே புல்லரிக்கும். ஒரு அப்பா வந்து எனக்கு அப்பாவே பிடிக்காதுன்னு சொன்ன பொண்ணு, அதே பொண்ணு இதான் அப்பான்னு, அதே ரஜினி சார் தான் அப்பான்னு அவங்க கூட இதுவாக அவங்களுக்காக ஒரு இடத்துக்கு போகுது. படம் ஒவ்வொரு வேற லெவல். டைரக்டர் சார் வந்து உண்மையிலே பாராட்டணும். இப்படி ஒரு படம் தமிழ் சினிமா உலகத்துல யாரும் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, உண்மையிலே சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். தமிழ் திரையுள்ள சூப்பர் ஸ்டார்ல பிசினஸ்ல வந்து லெஜண்ட் ஸ்டார், அடுத்ததான் சினிமாலையும் அவர் வந்து கலக்க போறாரு. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காரு. சூப்பரான ஸ்கிரீன் பிளே, எந்த படத்துலையுமே அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணிடல. அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே சூப்பர் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸ்டண்ட் நல்லா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்டண்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா படம் சக்சஸ் ஆகும். இது மெசேஜ் இல்ல, குட் என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். நல்லா இருக்கு படம். அதாவது வந்து இது வந்து ஒரு ஸ்மக்லர், இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் பண்றாங்கல்ல, அவங்களுடைய சப்ஜெக்ட் பிளஸ் வந்து இந்த ஹீரோ இந்த டாக்டருடைய இது கனெக்ட் ஆகுது. ஆனா வந்து எங்கேயுமே லேக் ஆகல, எங்கேயுமே வந்து இது இல்ல, எல்லாம் என்டர்டைன்மெண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஸ்டண்ட் ஸ்கியூன் மாத்யூ மேகேஷன் பண்ணிருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காரு. கார் சேசிங், ஃபைட்டிங், கன் ஃபைட் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். அடுத்தது வந்து அஜித், விஜய், ரஜினி, நம்ம கமல் சார் அந்த லெவல்ல அவங்க பண்ற ஸ்கிரிப்ட் அளவுக்கு இந்த படம் இருக்குன்னா பாத்துங்க. நம்ம ஒரு நல்ல ஒருத்த விட டபுள் மடங்கு நம்ம எதிர்பார்க்குற சீன் எதுவுமே இருக்காது, அது விட டபுள் மடங்கா இருக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டர் கூட்டு வச்சு அடுத்த சீன் என்னன்னு கேட்டா கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு. பாரு, இது அட்டாக் பண்ற அண்ணன், இது அட்ராக் அண்ணன், இது அசத்திய அண்ணன், இது அபூர்வமான அண்ணன், இது அசத்திய அண்ணன், இது அம்சமான அண்ணன். சினிமாவுக்கு ஒரு வாரிசு. எங்க அண்ணன் சொன்ன டயலாக்கு ஏத்த மாதிரி அண்ணாச்சி வந்திருக்கிறாரு. நீங்க அமுக்கி பிடிச்சி அடுத்த படத்தை எடுத்துக்கங்க. கண்டிப்பா ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைய பெற்ற தந்தைகள் வந்து கவலையே பட வேணாம். அண்ணாச்சி கடைக்கு அனுப்புனா அவர் எப்படி ஒரு லீடரா பாத்துக்கிறாரோ, இந்த சினிமா உலகத்தையும் வந்து லீடரா பாத்துக்குவாரு. கண்டிப்பா அவரால் இப்ப 24 கிராஃப்ட் சினிமா குடும்பங்கள் வாழ வைப்பாரு. ப்ரொஃபஷன்ல ஜெயிச்சுட்டாரு. என்ன பிடிச்சவன் கோடி பேர் இருக்காண்டா அப்படின்னு எங்க அண்ணன் தளபதி அண்ணன் சொன்ன டயலாக்கு உரித்தானவரு. கரஸ்பாண்டடாவும் அவர் ஜெயிச்சிருக்காரு. ப்ரொஃபஷனல் ஸ்டோர்லயும் அவரோட வந்து மக்களிடையே ஜெயிச்சிருக்காரு. அவரை தெரிஞ்சுதான் அவர் நடிக்க வந்திருக்கிறாரு. தெரியாம எத்தனையோ நடிகர்களை உருவாக்கின நம்ம தமிழ் சினிமா அவரை ஏற்கனவே 8 கோடி மக்களுக்கும் தெரிஞ்ச ஒருத்தரை உருவாக்குறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. தென்னாட்டு சிங்கம், தெற்கத்தி தங்கம், இந்த மண்ணின் வந்து தமிழ அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இந்த லீடர் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். ஒரு அப்பா மகளுக்குள்ள கதைகள் நிறைய படம் அப்பா மகளுக்கு வச்சு நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் சார் இது உண்மையிலே மகளுக்கும் அப்பாவுக்கும் உள்ள பாசத்தை கரெக்டாக காட்டியிருக்காங்க. படம் வேற லெவலில் இருக்கு. படத்துடைய ஃபைட் சீனு சார் ரொம்ப நல்ல பிரமாண்டமாக நடிச்சிருக்காங்க. சாரை பற்றி சொல்லவே வேண்டாம். இன்னும் அடுத்த சூப்பர் ஸ்டாரு, அல்டிமேட் ஸ்டாரு எல்லாமே சாராக தான் வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த அளவுக்கு சார் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் சார் எல்லாம் நடிச்சிருக்காங்க. பாயல் எல்லாமே நடிச்சிருக்காங்க. அதில் சூப்பர் படம் மேடம். எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்த்து
நல்லா குடும்பத்தோட வந்து பார்த்து போற வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் படத்தை கம்பேர் பண்றப்போ இந்த படத்துல இருக்க எல்லா காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஃபெமிலியரான பர்சன்ஸ் தான். சோ அதை எப்படி பாக்குறீங்க சார்? எந்த அளவுக்கு அவங்களோட மேடம் அது ஒரு மெடிக்கல் இது மாதிரி உள்ள படம். இது வந்து ஸ்டோரி வந்து ஒரு ஃபேமிலி குடும்பத்தில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகளை எப்படி எப்படிலாம் தீர்க்காங்க மகளுக்கு. அதனால இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் வித்தியாசம். இது வந்து சாருடைய நடிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு. அதில் பாராட்ட வேண்டிய படம் தான். படம் கண்டிப்பா போய் பாருங்க, எல்லாரும் பாருங்க. பார்த்துட்டு நீங்களே வந்து ரிவ்யூ நீங்களே கொடுங்க. செம்மையா இருக்கும். ஆக்ஷன் எல்லாமே மாஸ் ஆக்ஷன். ஒரே ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அதே ட்விஸ்ட். செம்மையா நடிச்சிருக்காரு, மெச்சூரா நடிச்சிருக்காரு. அடுத்த கம்பேக் கொடுத்துட்டாரு. வேற லெவல் வித்தியாசமா இருக்கு. வேற மாதிரி ஒரு ஃபாண்ட்ல அவர் ஸ்டைல்ல வேற மாதிரி நடிச்சிருக்காரு. ரொம்ப காமா நடிச்சிருக்காரு. எல்லாரும் ஏத்துக்கூடிய ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சாரு. தேங்க்யூ. செமையா பண்ணிருக்காருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு ஹீரோ கிடைச்சாரு தமிழ் இல்ல அவரே பண்ண மாதிரி தான் இருக்கு. நல்ல நிறைய கதை வந்து நல்லா நிறைய கொடுத்துருக்காரு. வந்து பாருங்களேன், பயங்கரமா இருக்கு. ரொம்ப சந்தோஷத்தோட தான் போறேன். பாய். நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். சம்மர் லீவுக்கு நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கு. லெஜெண்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது நிறைய இப்போ சரவணன் சார்ட்ட வந்து அதுலேருந்து இதுக்கு நிறைய ஒரு பெரிய ஒரு மாற்றம் மெச்சூராக இருக்கு அவரோட ஆக்டிங்கு. துரை செந்தில்குமார் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. சரியான ஒரு ரைட்டிங்கு, ஸ்க்ரீன் பிளேயும் சூப்பராக இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு சரவணன். சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பார்க்கலாம். சின்ன குழந்தையிலேருந்து இயல்லேருந்து ஷாம், சந்தோஷ் பிரதாப், ஆண்ட்ரியா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு போர் அடிக்காத ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட நல்ல ஒரு என்டர்டெய்னர். ட்ரைலர்ல மேக்ஸிமம் வந்துட்டு ஆக்ஷன் சீக்வென்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. படத்துல அத தாண்டி வேற என்ன? இது கிட்டத்தட்ட ஒரு விசுவாசம் மாதிரியான ஒரு கதை, அது மாதிரியான ஒரு மேக்கிங் தான் இருக்கு. பட் ஆக்ஷன் சீக்வன்ஸை தாண்டி சென்டிமெண்ட்டு, ஃபேமிலி எமோஷன் எல்லாமே கலந்துருக்கு. நல்ல ஒரு ஃபேமிலியில் எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்க மாதிரியான ஒரு படம். ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார்? பயங்கர எஃபர்ட் போட்டிருக்காரு. ரொம்பவே எஃபர்ட் போட்டிருக்காரு. லெஜெண்டுக்கும் இதுக்கும் பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி ஆக்ஷன்லையும் சரி அவர்கிட்ட நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. அது அவருக்கு சூட்டும். அது நல்ல ஒரு மாஸ் ஹீரோக்கான படம். அது அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் பார்த்தேன், நல்லா இருக்கு. துரை செந்தில்குமார் டைரக்டர் சார் வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ணனோட சீன், அதாவது எமோஷன் சீனும் சரி, ஃபைட் சீனும் சீக்வன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ணனோட ஆசை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்கும். அவரோட ஃப்ரிட்ஜில் ஷாருக் கான், சல்மான் கான் சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. என்னோட ஆசை என்னன்னா, அண்ணனும் தமிழ் சினிமாவை இப்போ மீட்டெடுக்க வந்திருக்கான்னு தெரியுது. ஏன்னா தமிழ் சினிமாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். எண்ணற்ற தொழிலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 குடும்பம் இன்னைக்கு வளர்ச்சி அடைவாங்க. அண்ணன் தமிழ் சினிமாவுக்கு வந்தது மிகப்பெரிய நன்றி. இந்திய சினிமாலும் நல்லா கால் பதிக்கணும். படம் வெள்ளி விழாக்கான வாழ்த்துக்கள். படம் அவ்வளோ தரமா இருக்கு. ஃபேமிலிக்கான ஒரு படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸா டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. மியூசிக் ஜிப்ரான் சாரை சொல்லணும் அப்படின்னா, கடாரம் கொண்டான் படத்துல எப்படி ஒரு மியூசிக்கை வந்து போட்டு ஒரு பிஜிஎம் தெரிவிக்க விட்டாரோ அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு. தரமா இருக்கு படம். ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி வைஸ், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே செம்ம. படம் ஒரு நல்ல ஒரு ட்ரீட். ஒரு மாஸ் ஹீரோ படம் பாக்குற மாதிரி இருக்கும். படம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாகே இல்லாமல் சூப்பராக போச்சு. இந்த படம் வந்து சரவணன் சார் அவர்களுக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். மியூசிக் எல்லாமே, சவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட ஒரு டைம் வந்து பார்க்கலாம் படத்தை. ஆமா, இல்ல இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஒன் டைம் கண்டிப்பா வாட்ச் பண்ணலாம். ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலாம். ட்விஸ்ட், படம் ஃபுல்லாவே ட்விஸ்டா இருக்கிறதுலாம் ரிவீல் பண்றப்ப சூப்பரா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. மற்ற ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்குலாம் பிடிக்காது இல்லையா ஆக்ஷன்ஸ்லாம். இதுல வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் பிடிக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. இல்ல இது இப்ப இந்த டைம்லாம் ட்ரெண்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி துரந்தர் மூவிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வார் பத்தி எடுக்கிறது, இந்தியன் ஆர்மி பத்தி எடுக்கிறது, அந்த மாதிரி இவங்க வந்து ரா ஏஜென்ட்டா இருக்காங்களா, அதனால இது வச்சிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடி படம் எல்லாம் ஓகே தான். இல்ல பர்சனல் லைஃப்னா எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. அதனால படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா இது அவருக்கு கம்பேக் அந்த படம்.